ஒரு மனிதனுடைய பலம் பலவீனம். பலமா இருக்கிறவன் கடவுள் நமக்கு சாதகமா செயல்படுறான்னு நினைக்கிறான். பலவீனமா இருக்கிறவன் கடவுள் நமக்கு எதிராக செயல்படுறான்னு நினைக்கிறான். இத கண்டறியறதுல ரொம்ப கடினம் இருக்கு. இந்த பலவீனத்தை சரி செய்யக்கூடிய ஒரே பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. ஊர் உலகத்துல இதுக்கெல்லாம் மருந்தும் கிடையாது, இதுக்கு தீர்வும் கிடையாது, இதுக்கு சொல்யூஷனும் கிடையாது. நான் அழுகுறேன்னு நீங்க போய் யார்ட்டையாவது சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட 5 நிமிஷம் நடிப்பாங்க. அவ்வளவுதான் அவங்களால பண்ண முடியும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஆறுதல்லாம் அவங்களால சொல்ல முடியாது. அவ்வளவுதான் விஷயம். அப்ப ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பலவீனமான செயல் வடிவத்துக்கும் காரணம் இருக்கு. அந்த காரணத்தை நீங்க அறியறதுக்கு வாய்ப்பை தேடுனா கிடைக்கும். அதிலிருந்து அந்த எதெல்லாம் பலவீனமா இருக்கோ அதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த உலகத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சொல்றேன், சாதித்த அத்தனை பேருமே பலவீனமான ஆளுகள். சாதித்த ஆளுகள்னா நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய முதலாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க கிடையாதுங்க. இந்த உலகத்திலேயே சாதித்தவன் எவன்னா, இந்த உண்மை தத்துவத்தை கண்டுபிடிச்சான் பாருங்க, ஞானின்னு சொல்றவன். அவன் அத்தனை பேருமே ஏதோ ஒரு இடத்தில் பலவீனமானவனா இருந்துதான் பலமாக மாறப்பட்டிருக்கான். அப்ப அந்த பலவீனம்ங்கிறதே ஒரு திட்டமிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, பிரபஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துல நீ விழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் அது கொடுத்துருக்கும். அதை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா அதுக்குள்ள நிறைய பொக்கிஷமும் இருக்கு, உண்மைத்தன்மையும் இருக்கு. அதுதான் உங்க லைஃபையே மாத்த போறதுக்கான கதை அங்கதான் இருக்கு. எது உங்களை அழுக வச்சுச்சோ, எது உங்களை முடக்கி போட்டுச்சோ, எது உங்களை மற்றவங்களுக்கு முன்னாடி தலை குனிய வச்சுச்சோ, அங்கதான் உங்க லைஃபோட ஆரம்ப புள்ளி இருக்கு. அந்த புள்ளிய நீங்க விட்டுறீங்க, நீங்க வேற இடத்துல தேடுறீங்க. இது வார்த்தையால டிஸ்கஷன் பண்ணா சரியா இருக்காது. அதை மௌனமா இருந்து நீங்க ஒரு செயல் செஞ்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய போக்கு உங்களுக்கு தெரியும். பலவீனமா இருந்துகிட்டே நீங்க எமோஷன் ஆகி பேசுனீங்கன்னா ஒண்ணுமே தீர்வு வராது. நாட்கள் தான் போகும், நேரம் தான் போகும். இப்ப நான் உங்களுக்கு 10 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே நீங்க உருகி உருகி ராமனை கூப்பிடுங்க, கிருஷ்ணனை கூப்பிடுங்கன்னு விளம்பரம் மாதிரி சொல்லிவிட்டு போறது எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகாது. அதுல எல்லாம் ஒன்றும் இருக்காது. புரியுதுங்களா?